நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை எப்பொழுதுமே கலைத்துறையின் மீது கலைத்துறையுடைய முன்னேற்றத்திற்காக என்றுமே பாடுபட்டிருக்கிறோம். திரைக்கலைஞருடைய நலனில் என்றைக்கும் முழு அக்கறையோடு இந்த அரசு செயல்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 2010ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சியில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ்நாடு சின்னத்திரை நடிகர்கள் சங்கம் ஆகியவற்றைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பயன்பெறுகின்ற வகையில் சென்னை கேளம்பாக்கத்தை அடுத்த பையனூரில் 90 ஏக்கர் இடத்தை ஆண்டுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு லீஸ் 99 ஆண்டுகளுக்கு 99 இயர்ஸ் லீஸுக்கு கலைஞர் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அரசாணையின்படி அந்த இடத்துல 3 ஆண்டுகளுக்குள்ளே அவங்க அந்த கட்டடங்களை கட்டி அதை பயன்படுத்தியிருக்க வேண்டும். அது சிறிது காலதாமதமாகிவிட்டது. எனவே இந்த ஆட்சி அமைந்தவுடன் அந்த அமைப்பைச் சேர்ந்தவங்க நம்முடைய முதலமைச்சர் சந்தித்து இதை ரெனியூ பண்ணி தரணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சுருந்தாங்க. ஆகவே இந்த குத்தகை நிலத்தை பெற்ற சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று அரசாணையை புதுப்பிக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் குத்தகைக்கு வழங்கிய அந்த 90 ஏக்கர் இடத்தின் இன்றைய மார்க்கெட் வேல்யூ கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் இருக்கும். ஆனாலும் அதே இடத்தை திரைத்துறையினுடைய நலன் கருதி மீண்டும் அவர்களிடமே குத்தகைக்கு விடுகின்ற வண்ணம் புதுப்பிக்கப்பட்ட அந்த ஜியோ இன்றைக்கு அவர்களிடத்தில் வழங்கப்பட்டிருக்குது. இதில் மேற்கண்ட சங்கத்தினர் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுப்பிக்கப்பட்ட அரசாணையின் மூலம் இடத்தினை பெற்ற திரைத்துறை சங்கத்தினருக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. வாங்க முரளிங்க நீங்கள் பேசுகிறேங்க. ஓகேண்ணா. ஓகே. முன்னாடி வந்து கொஞ்சம் முன்னாடி சென்டர். ஓகே ஓகே ஓகேவா? சரியா? வணக்கம். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது சினிமா சார்ந்த தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, எதிர்காலத்திற்காக சென்னையிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் பையனூர் என்கின்ற கிராமத்தில் 100 ஏக்கர் கொடுத்தார். அன்று சொல்லியது போலவே இன்றும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதற்கு நடுவில் சினிமா சார்ந்த சங்கங்களின் நிர்வாகங்கள் மாறுகின்றன, தொழிலாளர்கள் மாறுகிறார்கள் என்கின்ற காரணத்தினால் 3 முறைக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டிய அந்த 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டிய அந்த இடம் சற்று கவனக்குறைவால் விடப்பட்டது. இப்பொழுது இருக்கின்ற எல்லா நிர்வாகங்களும் சேர்ந்து அதை புதுப்பிக்க வேண்டுமாறு தமிழக முதலமைச்சரிடம் வேண்டுகோள் வைத்தோம். அவர் மிகவும் தாயன்போடும் மிக அக்கறையோடும் அந்த வேண்டுகோளை பரிசீலித்து துணை முதலமைச்சர் உதவியோடு அந்த ஆணையை இன்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக பல சினிமா சார்ந்த தொழிலாளர்கள், பல நலிந்த நடிகர்கள் பயன்பெறப் போகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீபெரும்புத்தூரில் அமைக்கவிருக்கும் 150 ஏக்கரில் அமையப்பெறவிருக்கும் நவீன தொழில்நுட்பத்தோடு செயல்பட போகும் அந்த திரை ஸ்டுடியோவிற்கும் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றும் சினிமா துறை மேல் ஒரு பாசமும் அக்கறையும் வைத்திருக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு ஆணையை பிறப்பிக்க பாடுபட்ட அரசு அதிகாரிகள், அமைச்சரவர்கள் எல்லோருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றி. ஆமாம், 5 சங்கங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு 35,000 பேர் இருக்கும். 50,000 பேர் இதில் அவங்களுடைய குடும்பங்கள் அப்படின்னு அவங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1,00,000 பேர் பயன்பெறுவாங்க. ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு 4 பேர்னு வச்சுக்கிட்டா கூட 1,00,000 பேர் அதில் பயன்படுவாங்க. ஆமாம். இல்லை இப்போ இந்த மன அழுத்தம் இப்போ தான் தெரியறதுனால இப்போ
இப்போ வந்து துணை முதலமைச்சர்கிட்ட எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாருமே இப்போ உத்தரவாதம் கொடுத்து தான் வந்திருக்கோம். உடனடியாக அனைத்து சங்கங்களும் உட்கார்ந்து பேசி அவரே கூப்பிட்டு அடிக்கல் நாட்டு விழா நடத்தணும்னு அண்ணன் வந்து நீங்கள் பேசுகிறீங்க. எங்களது கோரிக்கையை ஏற்று மறுபடியும் எங்களுக்கு வந்து இந்த இடத்தை எங்களுக்கு அரசாணை மூலம் வழங்கிய தமிழக முதல்வர்களுக்கும் எங்களுடைய சகோதரர் துணை முதல்வர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தோம். ஏற்கனவே நாசர் சார் சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து எங்களுக்கு 2010 வந்து வழங்கப்பட்டது. 2010 வழங்கணும். 2011 வந்து ஆட்சி மாற்றம், மறுபடியும் எங்களுடைய அமைப்பில் வந்து நிர்வாக மாற்றம், இது மாதிரியான விஷயங்களில் அது வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏற்கனவே கலைஞர் இருக்கும்போது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 490 கோடி வந்து லோன் கூட சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது ஹட்கோ மூலம் அந்த வீடு கட்டுறதுக்கான லோன் கூட சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தால் வரும்போது, அடுத்த ஆட்சி வரும்போது எங்களால் வந்து அதை லோன் கேன்சல் ஆகிடுச்சு. அதை அப்டேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து பல்வேறு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் கூட வந்து கொரோனா சமயம் வந்ததால் அதை மறுபடியும் எங்களால் ஒன்றிணைக்க முடியல. நாங்கள் வந்து கடந்த ஒரு வருடம் முன்னாடி துணை முதல்வரை நாங்கள் நேரடியாக சந்தித்து எங்களோட கோரிக்கை நாங்கள் கொடுத்தோம். ஏன்னா வந்து நேரடியாக வந்து எங்கள்கிட்ட வந்து 30,000 தொழிலாளர்கள் வந்து நடிகர் சங்கத்திலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திலும் அதுபோல் தயாரிப்பாளர்களையும் 30,000 பேர் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 25,000 பேர் வந்து இந்த சென்னையில் வந்து சொந்த வீடு இல்லாமல் இருக்காங்க. ஏறக்குறைய இன்றைக்கி வந்து எங்களுடைய தொழிலாளர்கள் எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னா திருவள்ளூர், செங்கல்பட்டு, இது மாதிரி வந்து சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரம் போயிட்டாங்க. அவங்களால வந்து சென்னையில் வந்து வாடகை கொடுத்து அது வீட்டை வாடகை கொடுத்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. அப்போ சொந்த வீடுங்கிறது ஒரு கனவாகவே இருக்குது. ஏறக்குறைய வந்து 100 ஆண்டுகள் ஆன பிறகு கூட வந்து திரைப்பட தொழிலாளர்கள் வந்து ஒரு கனவாகவே இருக்குது. அந்த கனவை நிறைவேற்றணும்னு வந்து நாங்கள் கேட்டபோது முதல்ல கொடுத்தாங்க. அது வந்து நாங்கள் என்ன நினச்சிட்டோன்னா, எங்களுக்கு கொடுத்த இடம் தானே, அதனால் மெதுவாக கட்டிக்கலாம்னு நினச்சிட்டோம். ஆனால் அதை கட்ட ஆரம்பிக்கலாம் நாங்கள் போகும்போது தான் வந்து அதில் வந்து ஒரு விதி இருக்குது. 3 ஆண்டுகளுக்குள் அந்த பணி தொடங்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு விதி இருக்குது. 2010 கொடுத்து 2018 தான் நாங்கள் வேலையை தொடங்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த வேலை அப்படியே நின்று போச்சு. அப்போ தான் வந்து அது எங்களுக்கு தெரிஞ்சது. மறுபடியும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாசர் சாரும் மறுபடியும் அது உண்மையாக வந்து பூச்சிமுருகன் சாருக்கு நாங்கள் வந்து எல்லார் சார்பும் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து அவர் பக்கத்தில் இருக்கிறதால அடிக்கடி எங்களுடைய கோரிக்கையை வந்து அவங்களுக்கு தெரிவித்து அதை இன்றைக்கி நிறைவேற்ற ஒரு காரணமாக இருந்தார். இப்போ எங்களை வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இப்போ 50 ஏக்கர் வந்து திரைப்பட தொழிலாளர் குடியிருப்புக்காகவும் 15 ஏக்கர் வந்து பொது பயன்பாட்டுக்காகவும், அதாவது ஸ்டுடியோ மாதிரி இது கட்டுறதுக்காகவும் அது வந்து அரசாணை முதல்ல வழங்கப்பட்டது. அப்போ கலைஞர் இருக்கும்போதே வந்து அதுக்கு வந்து ஒரு ஃப்ளோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவர் தான் அடிக்கல் நாட்டினார். அது நாங்கள் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவர் வந்து காலமாயிட்டார். இன்றைக்கி வந்து அங்கே 2 ஃப்ளோர் கட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1000 தொழிலாளர்கள் உடனடியாக வந்து அங்கே வீடு கட்டுறதுக்கு உண்டான எல்லாமே பணம் கட்டி எல்லாமே ரெடியாக இருக்காங்க. இந்த அரசாணை இல்லாததால் தள்ளிகிட்டே வந்தது. இப்போ நம்ம வந்து டெப்டி சிஎம் கிட்ட வந்து எங்களுடைய கோரிக்கை கொடுத்துருக்கோம். நாங்கள் ரெடியாக இருக்கோம் சார், வித்தின் மந்த்துக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு ஒரு டேட் தர்றோம், நாங்கள் வந்து அதில் வீடு கட்ட தயாராக இருக்கணும். எங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 6000லேருந்து 9000 குடியிருப்புகள் அதில் கட்ட முடியும். அதில் இருக்குது. எங்கிட்ட 25,000 பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து 3000 பேர் வந்து உடனே பணம் வீடு கட்டுறதுக்காக வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதில் 1000 பேர் பணம் கட்டியிருக்காங்க. அவர்கள் மூலம் ஏற்கனவே இருக்கிற கூட்டுறவு சொசைட்டி மூலம் அந்த வீடை வந்து கட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த முறை வந்து எங்களுக்கு வந்து ஏன்னா அது காணாமல் போன முயல் தான் வந்து வேல்யூ உள்ள முயலுங்கிற மாதிரி எங்கள் கையில் இருந்தபோது அதனுடைய வேல்யூ எங்களுக்கு தெரியல. அது என் கையை விட்டு போன போது அது மறுபடியும் எங்களுக்கு வருமா இல்லையாங்கிற இதுக்கு வந்து நாங்கள் ஏறக்குறைய ஒரு இந்த 365 நாள் நாங்கள் உண்மையிலே எங்கள் எல்லாருக்கும் தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அது மறுபடியும் ஒரு 100 ஏக்கர் இடத்த வந்து சென்னையில் இருக்கிற சரௌண்டிங்கில் வாங்குறதுங்கிறது ஒரு கனவே போயிடும், யாராலும் வாங்க முடியாதுங்கிற நிலை இருந்தது. அதனால் வந்து அழுத்தம் மேலே அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தோம். அதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. அதையெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ணி அதை இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. மறுபடியும் எங்களுடைய இதயத்திலிருந்து ஏறக்குறைய 25,000 திரைப்பட தொழிலாளர்கள் இதயத்திலிருந்தும் 3000 நடிகர் சங்க உறுப்பினர்கள் இதயத்திலிருந்தும் 1500 திரைப்பட தயாரிப்பாளர்கள் இதயத்திலிருந்தும் 3000 வந்து சின்ன திரைப்பட கலைஞர்கள் இதயத்திலிருந்தும் நாங்கள் ஏறக்குறைய இனி 40,000 பேருடைய இதயத்தில் அவர் வந்து பால் வார்த்திருக்காரு. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 3 வருஷத்துக்குள்ளே கட்டிடணும். இப்போ ஆமாம், அந்த இப்போ அரசாணைங்கிறது வந்து 3 வருஷத்துக்குள்ள கட்டணுங்கிறது தான் விதி. அந்த 3 வருஷத்துக்குள்ள கட்டிடும். அது 3 வருஷத்துக்குள்ள கட்டணுங்க தான் சார் விதி. அரசு வந்து ஒரு இடத்த வந்து கொடுக்கும்போது எங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த பயனாளிக்கும் அந்த இடத்த வந்து மாதிரி கொடுத்தாங்கன்னா 3 வருடத்துக்குள்ளே அதுக்கு எந்த பயனுக்காக கொடுத்தாங்களோ அதை வந்து தொடங்கப்பட்டிருக்க வேண்டுங்கிறது தான் விதி. அதனால் வந்து நாங்கள் அதை இந்த முறை உடனடியாக தொடங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்கள் கோரிக்கையை ஏற்று 2010 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் 100 ஏக்கர் அன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அந்த எங்கள் தந்தையார் வந்து
கலைஞர் ஐயாவை கேட்டு இந்த 100 ஏக்கர் இடம் எல்லாருக்கும் ஒரு வீடுங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கனவாகவே நிறைய பேருக்கு இருக்குது. அந்த சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கு வீடு வேணுங்கிறத வந்து அன்றைக்கி கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. அது சொன்ன மாதிரி சில காரணங்களால் அதை வீடு தொடங்கிறதுக்கு முடியல. அது காலாவதி ஆகிடுச்சு. அதை ஒரு ரெனுவல் பண்ண சொல்லி நம்ம எல்லாம் கேட்டுகிட்டே தான் இருந்தோம். போன அரசாங்கத்திட்ட எல்லார்ட்டையும் கேட்டுகிட்டு இருந்தோம். அது வந்து கிடப்பிலே தான் இருந்தது. இன்றைக்கி நம்ம முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் கேட்டு மறுபடியும் அதை வந்து அதில் இருக்க லீகல் இதெல்லாமே வந்து கலைச்சி எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம துணை முதல்வர் அவர்கள் வந்து மூலமாக முதல்வர் அவர்கிட்ட கோரிக்கை வச்சோம். அவங்களும் இதை வந்து பரிசீலித்து எல்லாத்தையும் சரி செஞ்சு இன்றைக்கி வந்து அந்த அரசாணையை கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. இதனால் வந்து கனவாக இருந்த அத்தனை பேருக்கும் இது நினைவாகக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம முதல்வர் அவர்கள் இதுக்கு துணையாக இருந்த துணை முதல்வர் அவர்களுக்கும் இதுக்கு கூட இருந்த அமைச்சர் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எங்களுடைய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும் ஒட்டுமொத்த திரைத்துறை சார்பாகவும் எங்களுடைய நன்றியினை தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம முதல்வர் அவர்கள் எங்களுடைய சிரமத்தையும் இன்றைக்கி இருக்கிற திரைத்துறையில் சேர்ந்த அத்தனையோட பேருடைய வாழ்வாதாரத்தையும் வந்து காப்பாற்றியிருக்காரு. அதுக்காக மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மன்னிக்கணும், ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்துட்டோம். ஏன்னா நன்றி மறந்தால் அது வந்து மிகப்பெரிய தவறுன்னு நினைக்கும். இந்த எங்களுடைய கனவுக்கு வந்து முதல்ல காரணமாக இருந்தது குகநாதன் சார் தான். விசி குகநாதன் சார் தான் வந்து இதை காரணமாக இருந்து அதை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை நடைமுறை கொண்டு வந்தது மறைந்த எங்களுடைய இயக்குனர் வந்து திரு ராமநாதன் அவர்கள் தான். இவங்க 2 பேரோட முயற்சியில் தான் வந்து முதல்ல இது எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சது வந்து திரு பூச்சி முருகன் அவர்களாலையும் திரு முரளி ராமசாமி அவர்களாலையும். அப்பாவை ஆரம்பித்து வச்சதை இன்றைக்கி வந்து மகன் வந்து எங்களுக்கு அந்த உதவி கூட இருந்து 15 வருஷம் கழிச்சு கூட பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உடனே தயாராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் வந்து நடிகர்கிட்ட தயாரிப்பாளர்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்துருந்தோம். அதாவது வந்து தொழிலாளர்களுக்கு அதாவது வீடே இல்லாத தொழிலாளர் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று வந்து விஜய் சேதுபதி வந்து 1.25 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து 1,30,00,000 ரூபாய் வந்து எங்களுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்காரு. அதனால் முதல்ல கட்டுற அந்த கட்டடம் வந்து விஜய் சேதுபதி டவருங்கிற டவரில் தான் நாங்கள் முதல்ல கட்டடம் கட்ட போகிறோம். அதில் தான் வந்து அந்த குடியிருப்பில் வர தொழிலாளருக்கான முன்பணத்திற்காக ஒரு தொழிலாளருக்கு 50,000 ரூபாய் வீதம் வந்து 1,30,00,000 ரூபாய் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் டொனேட் பண்ணி வச்சுருக்காரு. எப்போ கட்டினாலும் முதல் கட்டடம் அவருடைய பேராலே தொடங்கப்படும். அது விரைவில் வந்து சிஎம் சார்கிட்ட வந்து அந்த டெப்டி சிஎம் கிட்ட டேட் கேட்டிருக்கோம். அவங்க வந்து அதை தொடங்கி வைக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். சின்னத்திரை தாசரி. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்த வந்து கொடுத்தாங்க. அதாவது திரைத்துறைக்கு மட்டும் இல்லாமல் சின்னத்துறைக்கும் வந்துட்டு அவர் வந்து அவருடைய பங்களிப்பு வந்துட்டு செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் வந்து 10 ஏக்கர் நிலத்தை வந்து சின்னத்திரைக்கும் கொடுத்தாங்க. அதனால் இந்த 10 வருஷமாக வந்து இந்த இடத்த வந்து புதுப்பிக்க முடியவில்லை. அதனால் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய திரைத்துறையும் சின்னத்துறையும் வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கி வந்து இந்த அரச கட்டளையை பிறப்பிச்சிருக்காங்க. அதுக்காக தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒட்டுமொத்தமாக சினிமா துறையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மட்டுமல்லாது தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படி அனைவருக்காகவும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் துவங்கப்பட்ட இந்த திட்டம் இடைப்பட்ட காலங்களில் தடைபட்டிருந்த நிலையில் அதை முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று துணை முதல்வர் அவர்கள் உடனடியாக இதற்கான ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்து இன்றைக்கு அனைத்து சங்க நிர்வாகிகளையும் அழைத்து அரசாணையை எங்களுக்கு வழங்கிய இந்த தருணம் என்பது ஒட்டுமொத்த திரையுலகம் என்றைக்கும் இந்த அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களுக்கும் என்றைக்கும் கடமைப்பட்டிருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு எனது பிறந்த நாளாகிய இன்றைக்கு இப்படி ஒரு மகத்துவமான ஒரு திட்டத்தை அறிவித்த மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே துணை முதல்வர் அவர்கள் அனைத்து சங்க நிர்வாகிகளோடு சேர்ந்து இந்த அரசாணையை கொடுத்த பொழுது உடனடியாக துவங்குங்கள், நான் வந்து அதில் துவக்கி வைக்கிறேன் என்ற உத்தரவாதத்தையும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஒட்டுமொத்த திரையுலகம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒட்டுமொத்த
தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைத்து சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வருக்கும் நன்றியோடு தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். முதற்கண் முன்னாள் பெப்சி தலைவர் திரு வி.சி. குகநாதன் அவர்களுக்கும் தெய்வ திரு ராமநாராயணன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. ஏன்னா இதுக்கான விதையை போட்டது அவங்க. பொதுவாக வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்கிறதுன்னுவாங்க. அந்த விளக்கேற்றி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, அந்த வீடு தேவை. அந்த வீடை கட்டுறதுக்கான நிலத்தை இன்னைக்கு ஏறத்தாழ சின்ன திரை பெரிய திரை சார்ந்த 50,000 கலைஞர்களுக்கு அவங்க குடும்பங்களுக்கு வழங்கி வெறும் ஒளி இல்லை, சூரிய ஒளி இன்னைக்கு பாய வச்சிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. இன்றைக்கி இந்த கனவை மெய்ப்பட வைக்க காரணமாக இருந்திருக்கிறது ரொம்ப முக்கியமாக பிரதானமாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு பூச்சி முருகன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பெருநன்றி. தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய உளமார்ந்த நன்றியை நாங்கள் தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழக அரசு அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். இத்தனை நாளாக வேலையை முடிச்சுட்டு ஷூட்டிங்லாம் படப்பிடிப்புலாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே படப்பிடிப்பை முடிச்சுட்டு 11:30-12 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பி ஓடி வர திரை சின்னத்திரை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு விடிவு காலமாக இனி அமையும். விடியல் எங்களுக்கு வந்துருச்சு. அந்த விடியலை பயன்படுத்திக்க நாங்கள் தயாராக இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. போதுமா? வேணுமா உங்களுக்கு ஆர்டர்? ஏன்னா இது ஏதாவது இருக்கா?